நிகழ்ச்சியை கேட்கிற அருமையான வாலிப தம்பியே தங்கையே, உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை எதற்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். கர்த்தர் இன்று உங்களை அழைப்பார் என்றால் நீங்கள் ஏன் அவருக்காக சேவை செய்ய உங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடாது? ஏன் இருமனம் உள்ளவர்களாக அதை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள்? தேவனுடைய அழைப்பை குறித்து உங்களுக்குள் குழப்பம் தேவையில்லை. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் முற்றும் முடிய உங்களை நடத்துவார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஆபிரகாம் தன் குமாரனை எந்த இடத்திலே பலியாக ஒப்பு கொடுக்க வந்தானோ அந்த இடத்திலே தான் தேவனும் இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்றும், எருசலேமிலே தேவாலயம் எங்கே கட்டப்பட வேண்டுமோ அங்கேதான் தாவீது பலிபீடம் கட்டி பலியை செலுத்தினான் என்றும், நாம் எல்லாரும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டே ரட்சிக்கப்பட்டோம் என்றும், ஒரு தனி மனிதனோ ஒரு ஜனக்கூட்டமோ கர்த்தரோடு ஒப்புரவாகிவிட்டால் சமுதாய சீர்திருத்தம் நடைபெற முடியாது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதனை தொடர்ந்து 23ஆம் வசனம் முதல் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்வோம். இந்த பாடத்திலே நாம் தாவீது சாலமோனிற்கு கட்டளையிட்ட காரியங்கள் என்ன, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து தாவீது எவ்விதம் செயல்பட்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு என்ன என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரைக்கும் சிந்தித்தோம். அதில் கர்த்தர் தாவீதினிடத்திலே, உனக்கு பிறக்க போகிற மகன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்கச் செய்வேன், ஆகையால் அவன் பெயர் சாலமோன் எனப்படும், அவன் நாட்களிலே இஸ்ரவேலின் மேலே அமெரிக்கையும் சமாதானத்தையும் அருளுவேன் என்ற வாக்கை கொடுத்தார். தாவீது கர்த்தருக்கு கட்ட நினைத்த ஆலயத்தை இந்த சாலமோன் கர்த்தருக்காக கட்டப்போகிறான். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். ஏற்கனவே நாம் பார்த்தது போல இந்த வாக்குத்தத்தத்தின் இறுதியான நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்துவிலே இருக்கிறது. சாலமோன் அரசனாவதை குறித்து தாவீது அதிக நாட்டம் கொண்டது போல தெரியவில்லை. சாலமோனை இளைஞன் என்று தாவீது சொல்கிறார். சாலமோன் பெண்களின் மத்தியிலே வளர்க்கப்பட்டவன், அரண்மனையிலேயே இருந்தவன். தாவீதைப் போல கரடு முரடான இடங்களிலே அலைந்து திரிந்து தன்னை காத்துக்கொள்ளவும் தேசத்தை காத்துக்கொள்ளவும் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் தாவீது சாலமோனிடத்திலே, நீயே கர்த்தருக்கென்ற ஆலயத்தை கட்டப்போகிறாய், எனவே அதை குறித்து உன்னை நீயே திடப்படுத்திக்கொள், உற்சாகம் அடைந்து காரியத்தை நடப்பி, நான் இரத்தம் சிந்தினபடியினாலே நான் அதை செய்ய முடியவில்லை, தேவனுக்கென்று நீ பெரிய ஒரு ஆலயத்தை கட்டு என்று கூறினான். அருமையானவர்களே, தாவீது தான் செய்த பாவத்திலிருந்து தப்பித்து கொள்ளவில்லை என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. இந்த உலகத்திலே எல்லா காரியங்களுக்கும் மேலாக தான் செய்ய விரும்பிய காரியத்தை செய்ய முடியாமல் போனான். இன்றும் அநேகருடைய வாழ்க்கையிலே தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்ட காரியத்தை செய்ய முடியாதவர்களாய் பலர் கடந்து சென்றிருக்கிறார்கள். காரணம், அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவம். பாவமானது நம்மை கீழ் நோக்கி இழுக்கிறதா இருக்கிறது. அது தாவீதையும் கீழ் நோக்கி இழுத்தது. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. கவனித்தீர்களா? தாவீது தன்னுடைய குமாரனை எப்படி உற்சாகப்படுத்துகிறார்? அவருக்கு உற்சாகப்படுத்துதல் தேவை என்பதை அறிந்திருந்தார். அரண்மனையிலே பெண்களோடே வாழ்ந்த சாலமோன் மிக தீவிரமாக காரியங்களை செய்கிற ஒரு மனிதன் அல்ல. தாவீது அரசனின் ஆட்சி காலத்தின் சிறப்பையே சாலமோன் அனுபவித்தான். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் சாலமோனுக்கு மிகவும் பொருந்தும். யோவான் 4:38, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன், மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள்,
அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். தாவீதின் பிரயாசத்தின் பலனை சாலமோன் அனுபவித்தான். 1 நாளாகமம் 22:12 பாருங்கள். கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளிச் செய்து உன் தேவனாய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. சாலமோன் கர்த்தருடைய வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று தாவீது கட்டளை கொடுக்கிறார். தாவீதின் நாட்களிலேயே சாலமோனுடைய சில பலவீனங்களை தாவீது அறிந்திருக்க வேண்டும். பத்சேபாளும் சாலமோனுடைய வாழ்க்கையிலே சில பலவீனங்களை கண்டறிந்திருக்க வேண்டும். அவைகளிலே ஒன்று பெண்கள் மேலே சாலமோனுக்கு இருந்த விருப்பம். இதை குறித்து தான் தாவீது சாலமோனுக்கு கட்டளையிட்டு இருந்திருக்க வேண்டும். சாலமோனுடைய தாயின் ஆலோசனை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் நீதிமொழிகள் கடைசி அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 1 நாளாகமம் 22:13 கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. சாலமோன் சோர்ந்து போகக்கூடிய ஒருவன் என்பதை தாவீது அறிந்திருந்தார். அவன் பலவீனமான பாண்டம் என்பது தாவீதுக்கு தெரியும். எனவே ஒரு நல்ல ஆண்மகனைப் போல பலங்கொண்டு திடமனதாய் இருக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறான். வசனம் 14. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். தாவீது சொல்வது என்ன? தேவாலயம் கட்டும் பொழுது எந்த ஒரு பொருளும் குறைவுபட்டது என்ற ஒரு நிலை வரக்கூடாது. நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னை சேர்த்தேன், வெள்ளியை சேர்த்தேன், வெண்கலத்தை சேர்த்தேன், மரத்தை சேர்த்தேன் என்கிறார். கஷ்டப்பட்ட காலங்களிலேயும் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து அக்கறையோடு தாவீது செயல்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் அதை குறித்து கொண்டார். தாவீதின் இருதயத்திலே என்ன இருந்தது என்பதை தேவன் பார்த்தார். எனவேதான் தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அழைத்தார். ஆவிக்குரிய காரியங்களுக்கு தாவீது முக்கியத்துவம் கொடுக்கிறவராயிருந்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? உங்களுடைய பிரதானமான வாஞ்சை என்ன? இன்றைய இளைஞர் கூட்டத்தை பார்ப்பீர்கள் என்றால் அதிலே அநேகருக்கு வாழ்க்கையில் எந்த நோக்கமும் எந்த குறிக்கோளும் இல்லாமல் இருக்கிறார்கள். செல்வ செழிப்பின் மத்தியிலே எந்த கிறிஸ்தவ வழிநடத்தலும் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்க்கையிலே முக்கியமானது, வாழ்க்கையிலே பிரதானமானது எது என்று யாரும் அவர்களுக்கு சுட்டி காட்டவில்லை. பள்ளியிலேயும் அவர்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானது எது என்று சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு பிசாசானவன் பள்ளிகளை தனக்கென்று எடுத்துக்கொள்ள முற்படுகிறான். எனவேதான் இன்று ஆசிரியர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, பள்ளி நிர்வாகங்களிலே அமைதல் இல்லை. ஒவ்வொரு பள்ளியும் நியமிக்கப்பட்ட நோக்கத்தை உண்மையாகவே நிறைவேற்றும் என்றால் எத்தனையோ இளைஞர்கள் வாழ்க்கையிலே நோக்கத்தை கண்டு கொண்டிருப்பார்கள். இன்று ஏன் அநேக இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? எந்த நோக்கமும் அர்த்தமும் இல்லாமல் உலகமெங்கும் இளைஞர்கள் சுற்றித் திரிகிறார்களே. காரணம் என்ன? அருமையானவர்களே, யாரோ ஒருவர் தங்கள் கடமையிலே தவறினபடினாலே அவர்கள் இன்றைக்கு இந்த நிலைமையிலே இருக்கிறார்கள். தாய் தவறியிருக்கலாம், அல்லது தகப்பன் தவறியிருக்கலாம். பள்ளிகள் தவறிவிட்டது. ஏன் சில திருச்சபைகளுமே தவறுகிறதா இருக்கிறது. இங்கே தாவீது தன் மகனுக்கு ஒரு குறிக்கோளை, ஒரு நோக்கத்தை காட்டுகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னதமான ஒரு நோக்கம் உண்டு. தேவனுடைய ஆலயத்தை நீ கட்டு. அருமையானவர்களே, மனிதனுடைய பிரதானமான முடிவு என்ன தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்துவதும் என்றென்றும் தேவனை அனுபவிப்பதுமே. உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். நீங்கள் விளையாடும் விளையாட்டுகளிலே அல்ல, உங்களை சுற்றி இருக்கும் மற்ற காரியங்களிலே அல்ல, உங்கள் சபை காரியங்களிலும் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களிலே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வாஞ்சிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலே வாஞ்சை கொள்ளுங்கள். அவரை மேலும் மேலும் அறிந்து கொள்ளுங்கள். அவருக்கு பிரியமாக வாழுங்கள். அவரே உங்கள் வாழ்க்கையிலே லட்சியமாயும் வாழ்க்கையின் நோக்கமாயும் இருப்பாராக. இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிற வாக்கு என்ன? நாம் என்றென்றும் அவரோடு கூட வாழப்போகிறோம். அவரே தேவனாயிருப்பதனாலே அவருடைய திட்டமே நிறைவேறப் போகிறது. என்னுடைய திட்டமோ உங்களுடைய திட்டமோ அல்ல. அவர் மிக மகிமையான ஒரு காரியத்தை நோக்கமாக கொண்டிருக்கிறார். அவர் எனக்காக வைத்திருக்கிற காரியத்தை குறித்து நான் ஆர்வமுள்ளவனாய் இருக்கிறேன். நாமும் நம் ஒவ்வொருவரும் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட சேர்ந்து பிலிப்பியர் 3:14 சொல்வது போல கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவோமாக.
தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் இருந்ததற்கு காரணம் உள்ளத்தின் ஆழத்திலே உயர்வான நோக்கங்களையும் ஆசைகளையும் கொண்டவராய் இருந்தார். 1 நாளாகமம் 22 வசனத்தை பாருங்கள். வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசிரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். இங்கே கவனித்தீர்களா? தீர்வின் ராஜா மூலமாக கட்டுமான பணிக்கான அத்தனை ஆட்களையும் தாவீது ஏற்கனவே பெற்றவராயிருந்தார். 1 நாளாகமம் 22:16 பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். இளைஞனே, இதோ உன்னுடைய வாழ்க்கைக்கான குறிக்கோள். இதிலே நீ தீவிரமாய் செயல்படு என்று உற்சாகப்படுத்துகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை எதற்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். கர்த்தர் உங்களை அழைப்பார் என்றால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவருக்காக சேவை செய்ய நீங்கள் ஏன் உங்களை அர்ப்பணிக்கக்கூடாது? ஏன் 2 மனம் உள்ளவர்களாய் அதை சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய அழைப்பை குறித்து உங்களுக்குள்ளே குழப்பம் தேவையில்லை. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை முற்றுமுடிய நடத்துவார். 1 நாளாகமம் 22:17-19 வரை பாருங்கள். தன் குமாரனாய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னது, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசைகளிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டு இருக்கிறது. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பனிமூட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்களும் இந்த ஆலய கட்டுமானத்திலே கரம் கொடுக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறார். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரரே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவை அறிந்த ஒருவர் என்ற எண்ணத்தோடு உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை மூழ்கி கொண்டிருக்கும் ஒரு நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆலயம் தொடர்பாக நீங்கள் செய்வது எல்லாம் மற்றவர்களை குறித்து குறைவான காரியங்களை மற்றவர்களோடு பேசுவதும் செய்தி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் குறைவாக பேசுவதுமாக இருக்கலாம். ஒருவேளை இது தவறு என்று நீங்கள் உணராமல் இருக்கலாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களிலே நீங்கள் நிற்பதற்கு பதிலாக வேலி ஓரங்களிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒருவரைப் போல இருக்கிறீர்களா? எதுவும் செய்யாமல் இருக்கிறீர்களா? உங்கள் மேலே ஒரு ஊசியை குத்தி உங்களை உணர்வடைய செய்ய விரும்புகிறேன். எழுமுங்கள், உயிர் பெற்று எழுமுங்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் செயல்படுங்கள் என்று கூற விரும்புகிறேன். கர்த்தரோடு கூட நீங்கள் செயல்பட விரும்புகிறீர்கள் என்று அவரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வேன் என்று கூறுங்கள். திட்டமும் தெளிவுமாக ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்யுங்கள். நேர்மறையான ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியும். சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் எதை செய்ய உங்கள் உள்ளத்திலே கர்த்தர் பாரத்தை கொடுக்கிறாரோ அதை இப்பொழுதே செய்ய துவங்குங்கள். இதை தாவீது சாலமோனுக்கும் பிரபுக்களுக்கும் கூறினார். ஓய்வு நாள் பள்ளிக்கு பிள்ளைகளை அழைத்து செல்லும் ஒரு பணியை நீங்கள் செய்யலாம். வேத பகுதியை சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். ஆலயத்திலே சிறு குழுவை பொறுப்படுத்தி நடத்தலாம். உங்கள் வீடுகளிலே ஜெப ஐக்கியங்களை ஏற்படுத்தலாம். ஆஸ்பத்திரிகளிலே சுகவீனமாக இருக்கிறவர்களை போய் சந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்கலாம். உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அறிவை கர்த்தருக்காக நீங்கள் அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தை கர்த்தருடைய பணிக்கு நீங்கள் மன மகிழ்ச்சியோடு கொடுக்கலாம். 2 பேராய் 3 பேராய் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். வயதானவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறவர்களை போய் பார்த்து அவர்களை கர்த்தருக்குள்ளே நீங்கள் உற்சாகப்படுத்தலாம். அருமையானவர்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் என்று கேளுங்கள். அங்கே தாவீது நாட்களிலே தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். 1 நாளாகமம் 23 இன்னமும் நாம் தேவாலயத்தை குறித்த காரியத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் இதை முக்கியமான ஒரு காரியம் என்று எண்ணினபடினாலே தான் சரித்திரத்திலே அவருடைய கண்ணோட்டத்தை சொல்லும் இந்த 4ஆம் புத்தகத்திலே இவைகளை நாம் பார்க்கிறோம். தாவீதும் கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டுவதை பிரதானமான குறிக்கோளாய் கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, தேவனுக்கு எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்ற ஒழுங்குகளை எல்லாம் அவர் ஏற்படுத்தியிருந்தார். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்றால் உங்கள் முன்னாலேயும் தாவீது இந்த சவாலை வைக்கிறார். உண்மையாகவே
தேவனை உங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையான இடத்துல வைத்திருக்கிறீர்களா? அவரை குறித்து எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி உண்டா? அவரோடு உள்ள உறவை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? கர்த்தருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தையும் வழிநடத்தலையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறாரா? அவரை குறித்து மேலும் மேலும் அறிந்து கொள்ளவும் அவருக்கே சேவை செய்யவும் உங்கள் மனம் வாஞ்சிக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். இன்றைக்கு பலர் கிறிஸ்தவ ஐக்கியங்களிலே ஒரு ராட்டினத்திலே சுற்றுவது போல இருந்த இடத்திலேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டு ஏறிய இடத்திலேயே இறங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். நாம் வேறு எங்கும் செல்கிறதில்லை. தாவீது கர்த்தருக்காக செயல்படுகிறவராய் இருந்தார். அவருடைய மகனையும் பிரபுக்களையும் கூட கர்த்தருடைய ஆலய கட்டுமான பணியிலே தீவிரமடைய சொன்னார். கவனியங்கள் 1 நாளாகமம் 23:1. தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனுமான போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். தன்னுடைய இடத்திலே இப்பொழுது தாவீது சாலமோனை ராஜாவாக்குகிறான். தாவீதுக்கு மரணம் எப்படி வந்தது என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அவர் பூரண வயதுள்ளவராய் மரித்தார். இப்படி பூரண வயதாகும் பொழுது அநேகர் வேதனைகளின் மத்தியிலேயும் பாடுகளின் மத்தியிலேயும் வாழ்கிறார்கள். 1 நாளாகமம் 23 2-3 வசனங்கள். இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். தலை தலையாக எண்ணப்பட்ட அவருடைய லக்கம் 38,000. எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தபொழுது லேவியர்களுடைய எண்ணிக்கை 8,000 இருந்தது. இப்பொழுது 38,000 இருக்கிறது. அவர்கள் இவ்வாறு பலுகி பெறுவார்கள் என்று கர்த்தர் கூறியிருந்தார். அதன்படியே அவர்கள் பலுகி பெருகியிருந்தார்கள். தாவீது தேவாலயத்தை கட்டுவதற்கான பொருட்களை சேகரித்து வைத்தது மட்டுமல்ல, எப்படி லேவியர்கள் ஆலயத்திலே பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஒழுங்குகளையும் தீர்க்கமாய் திட்டமிட்டு இருந்தார். 1 நாளாகமம் 23:4-5 வசனங்கள். அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும் என்றும் 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி, தாவீது இசைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார். சற்றே எண்ணி பாருங்கள். 4,000 பேர் அந்த இசைக்குழுவிலே, பாடகர் குழுவிலே இருந்தார்கள். லேவியர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்தார்கள் என்பது உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்கும். ஆரோனின் குடும்பத்தார் ஆசாரியர்களாகவும் மற்ற லேவியர்கள் மற்ற ஆசரிப்பு பணிவிடை வேலைகளையும் செய்தார்கள் என்றும் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். பாருங்கள் 1 நாளாகமம் 23:6. அவர்களை லேவியின் குமாரராகிய கெர்சோன், கோகாத், மொராரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படி வகுத்தான். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசரிப்பு கூடாரத்திலே ஒவ்வொரு பொறுப்புகள் இருந்தன. குறிப்பாக கூடாரத்தை சுமந்து செல்ல வேண்டியது இவருடைய பணியாயிருந்தது. அவர்களே அதை ஒரு இடத்திலே வந்து எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து மாட்டி வைப்பார்கள். பின்னர் பிரயாணப்படும் பொழுது அதை கழற்றி சுமந்து கொண்டு செல்வார்கள். கெர்சோன் புத்திரர் தொங்கு திரைகளையும் மூடி வைக்கிற காரியங்களையும் சுமந்து சென்றார்கள். கோகாத்தியர் அங்கே இருந்த உடன்படிக்கை பெட்டி, அப்பம் வைக்கும் மேஜை போன்ற பொருட்களை சுமந்து சென்றார்கள். மொராரியர்கள் நாட்டப்பட்டிருந்த கம்புகளையும் பலகைகளையும் சுமந்து கொண்டு சென்றார்கள். 8ஆம் புத்தகத்திலே நாம் பார்க்கிறது போல ஆசரிப்பு கூடாரத்தை அமைப்பதும் அதை கழற்றுவதும் பெரிய ஒரு பணியே. 1 நாளாகமம் 23:26 வசனம். இனி லேவியர் வாசஸ்தலத்தை ஆயிலும் அதன் ஊழியத்திற்கடுத்த அதன் பணிமூட்டுகளில் எதையாயிலும் சுமக்க தேவையில்லை என்றும். ஆசரிப்பு கூடாரத்தை சுமந்து சென்ற வனாந்திர பயண காலம் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது புதிய ஊழியம் ஒன்றை பெற்றுக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, இதன் மூலமாகவும் நாம் ஒரு பாடத்தை படித்து கொள்ளலாம். கர்த்தர் பல காலகட்டங்களிலே அருமையான ஊழிய ஸ்தாபனங்களை உருவாக்கியிருக்கிறார். அதன் காரணத்தை, நோக்கத்தை நிறைவேற்றி முடித்த பிறகு அதை தொடர்ந்து காத்துக்கொள்ள சிலர் விரும்புகிறார்கள். ஆனால் சில ஸ்தாபனங்கள் எந்த விளைவையும் ஏற்படுத்தாமல் ஆனால் தொடர்ந்து அதன் பெயர் மட்டும் விளங்குகிறதா இருக்கிறது. அதன் மூலமாய் கர்த்தருக்காக குறிப்பிடத்தக்க சேவைகள் எதுவும் நடைபெறுகிறதில்லை. எனவேதான் ஆசரிப்பு கூடாரத்தை தூக்கி சென்ற ஊழியர்களை பார்த்து, இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வேறு பணியை கொடுக்கிறார் என்று தாவீது கூற வேண்டியது இருந்தது. அருமையானவர்களே, நாமும் நமது அனுதின வாழ்க்கையிலே தேவனோடு கூட நடந்து சென்று ஜீவனுள்ள செயல்படும் காரியங்களிலே ஈடுபடுவோமா? பல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பயனற்ற பல செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது லேவியர்களுக்கு
புதிய பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றது. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியை தூக்கிச் செல்லும் கம்புகள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டன. இனி அது அந்த இடத்தை விட்டு அகற்றப்பட போகிறதில்லை. ஓர்னானின் களத்திலே எருசலேமிலே அது நிரந்தரமாய் இருக்கப் போகிறது. தாவீது அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கிவிட்டார். சீக்கிரத்திலே தேவாலயம் அங்கே கட்டப்படும். அங்கே பணி செய்வதற்கு லேவியர்களுக்கு அநேக பணிவிடைகள் உண்டு. அவை எல்லாவற்றையும் கால வரிசையின்படி தாவீது ஒழுங்குபடுத்துகிறார். சீட்டு போட்டு அந்த பணிவிடைகள் ஒப்பு கொடுக்கப்படுகின்றன. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அங்கே பணி செய்வார்கள், பின்னர் ஓய்வு பெறுவார்கள். இவ்வாறாகவே கர்த்தருடைய ஆலய பணிவிடைகளையும் தாவீது திட்டப்படினார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்மையான சகோதரனை சகோதரியே, தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தருடைய அனுமதியை பெறாவிட்டாலும் ஆலயம் கட்டுவதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் செய்தார். அங்கே எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றும் பணிவிடைக்காரர்கள் யார் யார் எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்பதை குறித்து கூட அத்தனையையும் ஒழுங்கும் கிரமமாக திட்டம் செய்தார். நம்முடைய ஆராதனை வேளைகளிலேயும் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் முன்னதாகவே திட்டமிடப்படுகிறதா என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். சில ஊழியர்கள் ஆராதனை ஆரம்பமாவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் பாடல்களை தெரிவு செய்வார்கள். வேத பாடத்தை யாருக்கு வாசிக்க கொடுப்பது என்று யோசிக்கிறார்கள். எப்படி ஒரு ஆராதனை நடைபெற்றால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை குறித்து ஆழமாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படும் பொழுது அந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாய் இருக்கும். இன்றைக்கு பல ஆலயங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகள் மிக குறைந்த நேரம் பிரசங்கிக்கப்பட்டுவிட்டு அதற்கு பின்னால் மிக அதிகமான நேரம் அறிவிப்புகள் கொடுக்கப்படுவதற்கு செலவு செய்யப்படுகிறது. இதன் விளைவு என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சியோடு உள்ளத்திலே பெற்றுக்கொண்ட இருதயங்களிலிருந்து இப்படிப்பட்ட நேரங்களிலே பிசாசானவன் வசனமாகிய விதைகளை பொறுக்கி எடுத்து சென்று விடுகிறான். அல்லது ஆத்மா கர்த்தரை நோக்கி பேசிக்கொண்டிருந்த காரியத்தை மறந்து அன்றாட அலுவல்களை குறித்து சர்ச்சைக்குரிய மற்ற காரியங்களை குறித்து சிந்திக்க துவங்கி விடுகிறது. ஆலய ஆராதனை நிறைவடையும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளோடு திருச்சபை மக்கள் வீடுகளுக்கு கடந்து செல்ல வேண்டும். அப்படி என்றால் அந்த வசனங்கள் அவர்கள் கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் சீரமைக்கப்பட நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொறுப்பானவர்களிடத்திலே இதை குறித்து நாம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனை நேரங்களும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தரோடு ஜனங்கள் உறவு கொள்ளும் வேலையாக இருக்க வேண்டும் என்றால் சரியான ஆயத்தம் தேவை, திட்டமிடுதல் தேவை. வகுப்பு வகுப்பாக திருச்சபை மக்கள் பணிகளிலே இணைந்து செயல்பட வேண்டியது தேவை. அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? இன்றும் அநேகர் தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக அவர்கள் கொண்ட காரியத்தை செய்ய முடியாதவர்களாக தங்கள் பாவத்தின் நிமித்தம் கடந்து சென்று விட்டார்கள். தாவீதின் பிரயாசத்தின் பலனை சாலமோன் அனுபவித்தான். ஒவ்வொரு கல்வி சாலையும் தான் நியமிக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும் என்றால் எத்தனையோ இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டு கொண்டிருப்பார்கள். நாம் நம் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதம் 122:7.